श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतं वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनाधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। பஞ்சதசியில் முதல் அத்தியாயத்துக்கு 2வது அத்தியாயத்தில் வித்யாரண்யர் மாயா தத்துவத்தை பற்றி பேசுகிறார். இதுக்கு முன்னாடி சாங்கியர்கள் பௌத்தர்கள் இவங்க 2 பேரையும் நிராகரணம் பண்ணுறார். எதை வச்சு அவர் நிராகரணம் பண்ணுறாருன்னா, அத்வைதத்துக்கு அவங்க முரண்பட்டு இருக்கிறாங்க. அத்வைதத்துக்கு முரண்பட்டாலும் நம்ம நிராகரணம் பண்ணியாகணும். அவங்க மொழியில் தான் அவங்கள நாம் மறுக்கணும். நம்ம மொழியில் பேசணும்னா வேதம் இப்படி சொல்லியிருக்கு அத்வைதம், அதனால் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னா, உங்களுக்கு எப்படி வேதமோ அது மாதிரி எங்களுடைய நியாய சூத்திரம், எங்களுக்கு சாங்கிய சூத்திரம், எங்களுக்கு புத்தர் சொல்லி கொடுத்தது, நாங்கள் அதை பற்றி தான் இருப்போம். நம்ம அவங்க போக்கில் தான் அதை நம்ம மறுக்கணுமே தவிர நம்முடைய பிரமாணத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடாது. இப்போ வித்யாரண்யர் அத்வைதத்தை நிலைநாட்ட முயற்சி செய்கிறார். இந்த அத்வைதத்துக்கு சேலஞ்ச், அதுக்கு ஒரு போட்டி எதுன்னு கேட்டோம்னா துவைதம்தான். இது ரொம்ப ஆப்வியஸ், வெளிப்படையாக தெரியுது. துவைதம்னா என்ன? 2. அத்வைதம்னா 2 இல்லை. அப்போ இந்த 2 இல்லாத ஒன்று இருக்கு இல்லையா, அது பிரம்மம், கடவுள். அது எப்படிப்பட்டது? அது அறிவுடையதா அறிவற்றதானா? அறிவுடையது. அது எப்பவும் இருக்கிறதுனால சத்து, அது அறிவுடையதுனால சித்து. அதை தவிர இன்னொன்று இல்லை இல்லையா, அதனால் அது முடிவற்றது. இன்னொன்று இருந்தால் முடிஞ்சிடும். இது முடிஞ்சதான் இன்னும் தொடங்கும். அப்போ 2வது இருந்ததுன்னா இதுக்கு ஒரு முடிவும் அதுக்கு ஒரு தொடக்கமும் இருக்கும். 2அற்றதுங்கிறதுனால அனந்தம். இப்போ சத்து சித்து அனந்தம், அப்படிப்பட்டது தான் கடவுள். அது 2அற்றது. ஏகம் ஏவ அத்விதீயம். அதனுடைய பொருள் சஜாதிய விஜாதிய ஸ்வகத பேத ரஹிதம். இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே பேசி முடிச்சிட்டோம். 2அற்ற ஒன்றாகிய அந்த சைதன்யம், அது நான் என்று ஒருத்தன் தெரிஞ்சுக்கணும். இதுதான் மோட்சம். 2அற்ற ஒன்றாக இருந்தால் தான் மோட்சம். 2வது இருந்தால் எப்படி மோட்சம் சொல்ல முடியும்? 2வது ஒன்று இருக்குது இல்லை, அவனு மோட்சத்துக்கு தடையாக தானே இருப்பான். அது எதுவாக இருந்தாலும் நம்முடைய மோட்சத்துக்கு தடையாக இருக்கிறது நம்முடைய எண்ணங்கள் தானே. அப்போ நான் வேறு எண்ணம் வேறா பார்த்தோம்னா இப்போதைக்கு 2 மாதிரி தான் தெரியுது. இந்த எண்ணத்தை எப்படி அழிக்கிறது? எனக்கு உள்ள உணர்வுகள், பயம், கோபம், கவலை, இதெல்லாம் என்னில் இருக்குதே, இது ஒன்று தானே அப்படின்னு நினைக்கிறோம். இது 2ன்னு சொல்லணும். அப்போ தான் அது 2வது நான் வழிக்க முடியும். நான் தான் இருக்கிறேன், நான் உணர்வு மயமானான், பயந்தாங்குடி அப்படின்னு சொன்னால் அதுவும் அத்வைதமாயிடும். அந்த அத்வைதத்துக்கு நமக்கு மந்தமாக இருக்குது, கவலையை தருது. அது மோட்ச அத்வைதமாக மாற்றணும். அதுக்கு நடுவில் என்ன பண்ணணும்? நீ கவலைன்னு சொல்கிறது உனக்கு வேறானதுன்னு சொல்லணும். அப்போ 2 ஆயிடும். இப்போ துவைதத்தை வைத்து
அதை கொண்டே அத்வைதத்தை நிரூபிக்கும். இது பேர் அத்தியாரோப அபவாத முறை. அப்போ சாஸ்திரமே அத்வைதத்தை நிறைவேற்றது துவைதத்தை தான் முன்வைக்குது. ரெண்டு இருக்குது. அப்போ ரெண்டாவது இருக்கும்போது நீங்கள் துவைதம் சொல்லாமல் அத்வைதம் சொல்லுங்க. அந்த ரெண்டாவதுடைய தன்மை என்னன்னு பாரு. சுதந்திர தன்மை இருக்கிறதா? முதலாவதுக்கு சுதந்திர தன்மை இருக்கு, ரெண்டாவதுக்கு சுதந்திர தன்மை இருந்ததுன்னா ரெண்டுன்னு வச்சுக்கலாம். நான் ஒரு சுதந்திரமான ஒரு மனிதன், நீங்கள் ஒரு சுதந்திரமான மனிதன். ஆனால் நம்ம ரெண்டு பேர் வேறு வேறு. அத்வைதம் சொல்லவே முடியாது. நான் கிழக்கு போனால் நீங்கள் தெற்க போகிறீங்க, இதுலேருந்தே தெரியுது நீங்கனாலும் வேறுன்னு. ரெண்டு வேறு என்று சொன்னால் ரெண்டும் சுதந்திரமாக இருக்கணும். இது பேர் சுதந்திர சத்தா. சத்தானா உறுதியாக நிச்சயமாக நித்தியமாக இருக்கக்கூடியதுக்கு சத்துன்னு பேர். இதோ இருக்குது இங்கே போச்சு, சிப்பியில் தெரிகிற வெள்ளி, கயிறில் தெரிகிற பாம்பெல்லாம் சுதந்திர சத்தா இல்லாதது. கயிறு சுதந்திர சத்தா, ஆனால் அதில் தெரிகின்ற பாம்பு சுதந்திர சத்தா இல்லை. தீனதயாளனுக்கு தலை சுத்தம். இப்போ இவங்க எதை பற்றி பேசுகிறாங்க? அல்ஜிப்ரா மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி இருக்கு. இந்த வீடியோ கேட்குறவங்களுக்கும் இது நமக்கு சரிப்படாது, இவங்க என்னவோ பேசுகிறாங்க அப்படின்னு தோணும். அப்படி ஓடிட்டாதீங்க. ஒரு முன்னுரை தான் இப்படி இதை விளக்குறேன். ஒன்று நிச்சயம், நான் மட்டும் இருந்தால் எனக்கு பயமும் இல்லை, கவலையும் இல்லை. நான் ஒண்டி கட்டங்க, எனக்கு என்னங்க கவலை, எனக்கு என்னங்க பயம்? நீ என்னப்பா ஒண்டி கட்ட? என்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது, அது இல்லாமல் என் தம்பி குடும்பமும் இருக்குது. அப்புறம் என்னை நான் நம்பி நாடு இருக்குது. இவங்க நினச்சிக்கிறது என்னை நம்பி ஒரு மொழியே இருக்குது, என் இணையம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுலேயும் தெரியுது, தன்னந்தனியாக இருந்தால் பயமும் இல்லை. இல்லை சார், நான் தன்னந்தனியாக இருந்தால் ரொம்ப பயப்படுறேன் அப்படின்னா இன்னொன்று இருக்குதுங்கிறதுனால தான் பயப்படுறேன். இன்னொன்று தான் பயம். துவைதம் பய ஹேத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாவது தான் பயம் தருவது. ஒன்று இருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லை. மனசில் ஒன்று தான் இருக்கணும். நான் மட்டும் இருந்தால் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவனுக்கு என்ன கொடுத்து விட்டான், அகப்பட்டவன் நான் அல்லவா அப்படி. நான் தனியாக இருந்தேன், இப்போ ஒரு குழந்தை கையில் கொடுத்துட்டு போயிட்டான், இப்போ அகப்பட்டு கொண்டேன். இப்படி என்னெல்லாம் பார்க்கும்பொழுது அத்வைதம் தான் முக்தி. கடவுள் தான் இரண்டற்றது. இப்போ நான் முக்தி அடையணும்னா நானும் இரண்டற்றது ஆகணும். அப்போ நானும் இரண்டற்றது, கடவுள் இரண்டற்றது தான் துவைதம் ஆகிடும். கைதம் ஒரு இரண்டற்றது, நானும் முக்தியில் இரண்டற்றதுன்னா அப்போ ரெண்டு ஆகிடும் இல்லையா? அப்போ நாம் என்ன கண்டுபிடிக்கணும்? நான் இரண்டற்ற முக்தி நிலைக்கு போகணும்னா நான் கடவுள்னு ஒத்துக்கணும். கடவுள் ஆக வேண்டியதில்லை, ரெண்டுலேருந்து நம்ம பிரிய வேண்டியதில்லை, ஒன்று ஆக்க வேண்டியதில்லை. ரெண்டு பிரிஞ்சு இருக்குது அப்படி ஒன்றா சேர்த்து ஒன்றாக்கணும்லாம் கிடையாது. என்னைக்கு இருந்தால் அது பிரிஞ்சிடும். இருப்பது ஒன்று மட்டும்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த அத்வைதத்தை நாம் விளங்கிக் கொள்வதற்கு, மற்றவர்களுக்கும் விளக்குவதற்கு நமக்கு ஒரு வரைபடம் தேவை. ஒரு நல்ல ஒரு மாடல், திட்ட வரைபடம் நம்மக்கிட்ட இருந்தாக்கா நாமளும் நடுங்க மாட்டோம், மற்றவங்களுக்கும் தெளிவாக புரிய வச்சுக்கணும். இப்போ அத்வைத மாடலை நீங்கள் உருவாக்குங்க. ஒன்று பிரம்மம், அது சின்மயம், சித்து அறிவுடையது, அறிவு மாத்திரமா இருக்கு. இன்னொன்று இருந்தால் அதுவும் சின்மயம்னு இருக்க முடியுமா? இருந்ததுன்னா அது வந்து ரெண்டாவது சொல்ல முடியாது, சொல்ல முடியாது இல்லை? அதுவும் சின்மயம்தான். உருவமற்றது ரெண்டு இருக்குதுன்னு எப்படி சொல்லுவீங்க? எதை வச்சு நீங்கள் உருவமற்றது ரெண்டு இருக்குதுன்னு சொல்ல முடியும்? உருவம் இருந்தால் தானே சொல்ல முடியும். அப்போ சின்மயம் உருவமற்றது, அப்போ ரெண்டு இருக்க முடியாது, பிரம்மம் மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் சின்மயமாக இருந்தேன்னா, கடவுள் ஆயிட்டேன்னா, நான் ஒரு சின்மயம் கடவுள் ஒரு சின்மயம், ரெண்டு இருக்க முடியாது இல்லையா? இப்போ எப்படி நம்ம அத்வைதத்தை ஒரு மாடல் கொண்டு வருது?
நிறைய பேர் மாடல் உண்டாக்கி இப்போ தோற்று போயிட்டாங்க இந்த எலெக்ஷனில். புது மாடல் வருது, மாடல் இல்லாத மாடல். நமக்கு ஒரு மாடல் வேணும், அந்த வரைபடம். அந்த வரைபடம் நமக்கு 2 அல்ல 1ன்னு எப்பவும் காட்டணும். மற்றவங்களுக்கு அதை வந்து சரியாக புரிய வைக்கிறதுக்கும் அந்த மாடல் பயனுள்ளதாக இருக்கணும். இந்த மாடலில் முதல்ல 2 இருக்கணும், அப்போ தானே 1ன்னு காட்ட முடியும். நமக்கு அனுபவத்தில் எல்லாமே 2ஆக தானே தெரியுது. நானும் நீங்கள், நானும் உலகம், இறைவன் உலகம் அப்படின்னு ரெட்டையாக தான் இருக்குது. இந்த ரெட்டைகளை ஸ்டெலடை போட்டு இடித்து அப்புறம் கடைசியில் 2 ஆயிடுச்சான்னு பார்த்தோம்னா கடைசியில் அப்போ 2 நிற்கும். அந்த 2 எதுவாக இருக்கும்? அனுபவத்தில் நாம் எல்லாரும் 2ன்னு சொல்கிறோம், ரெட்டை துவைதங்கிறோம். எதை துவைதங்கிறோம்? நானும் என் உலகமும். இப்படிதானே இருக்கு. எனக்கு நான் ஒருத்தன், என்னை தவிர மீதியெல்லாம் உலகம். உங்களுக்கு நீங்கள் 1, உலகம் 2. அப்போ 2 இருந்துக்கிட்டு இருக்குதுல்ல. எல்லாருக்கும் இது அனுபவம் தானே. ஒரு மூட்டை பூச்சி எடுக்கிறார், உனக்கு எத்தனைன்னு கேட்பாங்க. நான் உலகம், உங்களுக்கு எப்படி அப்படி இப்படின்னு தான் சொல்லும். எல்லா உயிரினங்களும் நான் என்றும் உலகம் என்றும் இருக்கிறது. இதுதான் மாடல். எவ்வளோ பெரிய மாடலாக இருந்தாலும் எவ்வளோ சிறிய ஒரு கூறுகள் இருக்குதோ அதுதான் பெஸ்ட் மாடல். அது ஆக்கம்ஸ் ரேசர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாடல் எப்படி இருக்கணும்? ஆக்கம்ஸ் ரேசர். இவர் ஒருத்தர் பேர் ஆக்கம், அவருடைய கத்தி. அவர் ஒரு விதி வச்சிருக்கிறார், எல்லாருக்கும் அது பிடிக்குது. எந்த ஒரு மாடலும் மிக குறைந்த உருப்படிகளை வைத்துக்கொண்டு விளக்கினால் அது உண்மையாக இருக்கும். அதிகமாக வச்சு சொல்லிச்சுன்னா அது உண்மைக்கு தூரத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். உண்மை இல்லைன்னு சொல்லலை, உண்மைக்கு தூரத்தில் இருக்குது. இன்னும் குறைங்க, இன்னும் குறைங்க, இன்னும் குறைங்கன்னு சொல்லணும். கடைசியில் குறைச்சா எத்தனை நிற்கும்னு நினைக்கிறீங்க? அது குறைக்கிறது இல்லை, 2ஆக தான் நிற்கும். 1 நீங்கள் வந்து கொண்டு வர முடியாது. ஒரு மாடல்னா பல வாரம் நீங்கள் குறைக்கும் போது மினிமம் என்ன வரும்? 2 வரும். 2க்கு கீழே போயிட்டு பகுத்தல்னு ஆகாது. அப்போ எல்லாத்தையும் ஒரே பெட்டியில் போட்டுருவோம். அப்போ ஆக்கம்ஸ் ரேசர் சொல்கிறாரு, எந்த ஒரு உண்மையும் மிக குறைந்த சொற்களால் விளக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். எந்த ஒரு உண்மையும் மிக குறைந்த சொற்களால் விளக்குவதாக இருக்கும். இப்போ பாருங்க, இது வந்து புகழ்பெற்ற ஒரு சூத்திரம். சூத்திரம்னு சொல்றதை விட சாமியம்னு சொல்லலாம். சாமியம்னா சமப்படுத்துது. சமப்படுத்துனா இங்கே சமக்குறி இருக்கணும். இதுக்கு இது சமங்கிறாங்க, அப்போதான் சமக்குறி இருக்கு. இப்போ நான் சொல்கிறேன், நானும் சித்து, கடவுளும் சித்து, இது சமமா? இது எதுக்கு சமக்குறி? 2 பக்கம் ஒன்றே போட்டுட்டு இது 2 சமங்கிறீங்களே. அப்போ எப்போ சமக்குறி தேவைப்படும்? 1க்கு எதிர்மறையாக 1 இருக்கணும். நேர்மறையாக இருந்தால் கூட சமம் வராது. சமக்குறியில் எப்படி இருக்கணும்? 1க்கு இன்னொன்று எதிர்மறையாக இருந்தால் தான் சமக்குறிக்கு அது அருகதை. நேர்மறையாக இருந்ததுன்னா அது சமக்குறி கிடையாது. குழந்தையே சொல்லிட்டு இதுக்கு ஒரு ஃபார்முலா, இந்த நடுவில் 2த்தையும் இந்த பக்கம் இந்த டம்ளரில் பால், அந்த டம்ளரில் பால், இதுக்கு இது சமமா? யாருக்கிட்ட காது குத்துறீங்க? இது எனக்கு பூஸ்ட்டுன்னு சொல்லுங்கள், அது வந்து பாலுன்னு சொல்லுங்கள். ஏதாவது ஒன்று சொன்னாதான் அது சமம்னு சொல்லணும், ஏதோ ஒரு வகையில். இப்போ புரிஞ்சுங்க, எந்த ஒரு சமன்பாடும் அல்லது சாமியமும் மிக குறைந்த
கூறுகளை கொண்டதாக இருக்கணும், அம்சத்தை கொண்டதாக இருக்கணும். சரி, இது ஏன் நான் சொல்லேன்னா, நீங்கள்லாம் டீச்சர்ஸ். நான் ஒரு புராதான டீச்சருங்கிறதுனால என் மனசில் எல்லாத்தையும் ஒரு வரைபடம் வரைந்திருக்கிறேன். இந்த மாடல் பல முறை சோதனைக்கு போட்டிருக்கிறேன். இந்த சோதனையில் அது ஜெயிச்சு வெற்றி பெற்று எனக்கு மோட்சத்தை கொடுக்குது அப்படின்னா அந்த மாடல் ஒர்க் ஆச்சுன்னா உங்களுக்கும் கொடுக்கும். இந்த சம்பிரதாயம் வளரணும். அந்த மாடலை சரியாக புரிஞ்சுக்கணும். இந்த அத்வைத மாடலில் சமன்பாடு உண்டு. அந்த சமன்பாடு தான் இப்போ மாடல். ஒரு பக்கம் என்ன போட போகிறேன், நான் இப்படி தானே சொல்லு, மூட்டைப்பூச்சியிலேருந்து மனிதன் வரைக்கும் ஈக்குவல் டு உலகம். அப்படி போட்டால் தான் அத்வைதம் வரும். ஒருவேளை நான் ப்ளஸ் உலகம் இல்லை கம்மா அப்படி போட்டோம்னா இது நம்பர் 1, இது நம்பர் 2 ஆகிடும். இது மாடலில் நமக்கு துவைதம் தான் கிடைக்கும். புரியுதுங்களா? இந்த மாடல் என்ன கிடைக்கும், அத்வைதம் கிடைக்கும். இங்கே 2 இல்லையே, நான் உலகம். இப்போ மாடல் புரிஞ்சுக்கிட்டீங்களா? மாடல் பில்டிங் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த மாடல் துவைதம். நான் சொல்கிறேன், ஒன்றாக இருந்தால்தான் மோட்சங்கிறது. அத்வைதம் மோட்சம். அது என்ன மோட்சங்கிறீங்க? மோட்சம் என்ன செத்து போகிறது தானே? அது சாதாரண மக்கள் சொல்கிறது. நம்ம மோட்சங்கிறது விடுதலை. விடுதலைன்னா சோக நிவர்த்தி, பயம் கவலையற்று இருத்தல், பயமற்று இருத்தல், அபயம். இதுதான் மோட்சம். அபயம் தான் மோட்சம். அதுதான் அத்வைதம். இந்த அத்வைதத்தில் தான் நமக்கு அபயம் கிடைக்குது. துவைதத்தில் எப்பவுமே பயம்தான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கிறதுனால, நீங்களும் கண்டுபிடிச்சதுனால இந்த மாடலுக்கு வேண்டியது நமக்கு என்ன பண்ணணும், ரெடியூஸ் பண்ணிட்டு ஆக்கம்ஸ் ரேசரில் நான் உலகம் என்று 2ஆக வச்சுக்கிட்டோம். இப்போது சமன்பாடு நானும் உலகமும் வேறு வேறுன்னு வச்சுன்னா துவைதம் பயம். நானும் உலகம் ஒன்றுன்னு வச்சோம்னா அபயம் மோட்சம். இப்போ பிரச்சனை சமன்பாடு எப்படி சமன்படுத்துறது. இப்போ பிரச்சனை எப்படி கண்டுபிடிச்சிட்டீங்க, சமப்படுத்துவது தான் இப்போ வேலை. இப்போ பார்க்கலாம். சரி, ஒரு சின்ன இடைவேளை. ரகசியமாக நான் கொஞ்சம் காஃபி குடிச்சிட்டு வந்துடுறேன். வாழ்க்கையை திட்டமிட்டு ஒரு வரைபடத்தில் வச்சு, இப்போ அந்த வரைபடத்தில் பயத்துக்கு காரணம் என்னன்னா, தனக்கு வேறாக இன்னொன்று இருக்கிறது. அம்மா சொன்னான். அப்போ குழந்தை அம்மா அப்பாவை தனக்கு வேறாக வைத்துக்குதா? தனக்குள்ள ஐக்கியம் பண்ணிடுச்சு. அப்போ பயம் இல்லை. தனக்கு வேறாக வந்ததுன்னா பயம் வந்துடுது. அப்போ பயம் இல்லாமல் இருக்குன்னா என்ன பண்ணணும், அதையும் ஐக்கியம் பண்ணணும். மாடல் வந்துருச்சா? ஆரம்பத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு புதுசாக பார்த்த உடனே பயம் வருது. என்னிடம் கலக்காதது, எனக்கு பாதுகாப்பு தருகின்ற பொருளில் இது இல்லை அப்படின்னு சொல்லி நமது அப்படின்ற ஒரு உணர்வு இருக்குல்ல. அம்மா அப்பாலாம் நமது பாதுகாப்பான ஒன்று, அதில் ஐக்கியம் ஆயிடுச்சு அம்மா அப்பா. இப்போ அது பிரித்தோம்னா பயம் வரும். பயத்தை நீக்க என்ன பண்ணணும், ஐக்கியமாயிடணும். பகைமையை விட்டுட்டு நட்பு கொண்டு வரணும். இப்போ குழந்தைக்கு புரியாது, அதுக்கு நட்பு எப்படி உண்டாகுது, பயம் அதிகமாக இருக்கிறதுனால அதை மாற்றி நட்பு பண்ண முடியல. இப்போ விசாரணை தேவை, இந்த மாடல் தான் தேவை. குழந்தையிலேருந்து பயத்துக்கு காரணம் என்ன, இந்த நம்மவராக எப்படி மைக்கம் பண்ணுறது மாடல் இல்லை. அதனால் குழந்தைகள் வளர்ந்து வளர்ந்து பெருசாகும் போதோ ஒரு நடுக்கத்துலேயும் பயத்துலையும் இருக்கிறாங்க. அவங்க பலர் மத்தியில் அப்படியே துரும்பமாக இருக்கிறாங்க, எப்படி இருந்துக்கணும்னு தெரியல.
நீங்கள்லாம் எப்படியே கூட்டத்துக்குள்ளே போனோம்னா அப்படியே கலந்துடுறீங்க, ஐக்கியமாயிடுறீங்க. சில பேருக்கு பயம் இருக்கிறதுனால கூட்டத்தில் இருக்கவே பயப்படுறாங்க. அவங்க சொந்தக்காரங்க மத்தியில், அம்மா அப்பா மத்தியில் அப்படியே அழகாக விளையாடிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னொருத்தர் யாராவது வீட்டுக்குள்ளே கதவு திறந்து வந்துட்டாங்கன்னா அப்படியே அன்கம்ஃபர்டபுள் ஆகிடுவாங்க. அவங்க தான் இன்னைக்கு யோசித்து பார்க்கணும். நான் யாருக்கு சொல்கிறேன்னு அவங்களுக்கு தெரியும். கேனோபின்னு சொன்னானே அந்த மாதிரி யாருக்கு தெரியுதோ அவன் தெரிஞ்சவன். அவங்க ஐக்கிய பண்ணுவாங்க. அப்போது குழந்தைங்களுக்கு அந்த மாடல் பில்டிங் தெரியல. நமக்கும் மாடல் பில்டிங் இல்லைன்னாக்கா இப்படி நாமளும் ஒரு வாழ்க்கையில் ஒரு ஒரு மாடலை பில்டு பண்ணுவேன். அந்த மாடலை வந்து ஒரே ஃபிக்ஸடாக வச்சுக்காம எல்லா சுச்சுவேஷன்லேயும் அது ஃபிட் ஆகுதான்னு பார்க்கணும். அந்த மாடல் மாற்றி மாற்றி எப்படி ஒரு வீட்டுக்குள்ளே போன உடனே அந்த வீடு உங்களுக்கு சொந்தமாயிட்டு அதுக்குள்ளே ஐக்கியமாயிட முடியுமா? நமக்கு ஏற்ற மாதிரி பீரோ நகர்த்தி வைக்கிறது, கட்டில் நகர்த்தி வைக்கிறது. அடைய வேண்டியது அபயம். எப்பவுமே சொன்னேன்னா தலைப்புக்குள்ளேயே தான் இருக்கணும், புது வார்த்தையை உள்ள போடக்கூடாது. இப்போ நமக்கு அபயம் வேணும். பயம், பயம். எதனால் பயம்? இப்போ ரெக்கார்ட் பண்ண பயம் எதனால் பயம்? ரெண்டாவதில் ரெண்டு பயம். இது அப்போ நான் யார்? இங்கே ஒருத்தர் இருக்கிற பயப்படுறவன். பயப்படுறதுக்கு என்ன காரணம்? ரெண்டாவது இருக்குது. ரெண்டாவது எது? இங்கே உலகம். இந்த உலகத்தையே உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த உலகம் அப்படின்றத நம்முடைய பொது புத்தியில் பூமி பந்து மாதிரி இருக்குது. ஒரு கால் தட்டையாக நினச்சாங்க, அது சுழலுது, நார்த்து போல் சவுத் போல். இதெல்லாம் இந்த அர்த்தம் இல்லை. லோக்கியதே அனேன லோகம். தமிழில் உலகங்கிறோம், உண்மையிலே அது வந்து லோகம். லோக்கியதே காண்பதால். லோக்கியதேங்க தான் லுக்குன்னு ஆயிடுச்சு இங்கிலீஷில். லோக்கதே அனேன லோகம், காண்பதால் உலகம். இப்போ உலகம் என்ன? காணப்படுவது இப்படின்னு எடுத்துக்கணும். இதுதான் நம்ம மாடல். காணப்படுதுன்னு சொன்னால் காண்பவன் அதுக்கு வேற தான் இருக்கணும். அப்போ நான் யார்? காண்பவன். வெரி குட். தலைப்பிலே நிற்கிறீங்க, அதிகரணத்திலே நிற்கணும். காண்பவன். இப்போ உலகம் எது? காட்சி. அதையும் கூட சுருக்கி சொல்லணும். காணப்படுவதுன்னு சொன்னோன்னா வார்த்தையை குறைக்கணும். ஆக்கம்ஸ் ரேசர். காண்பவன், காட்சி. இது தனியாக இருந்தால் தானே பயம். ரெண்டும் உண்மையாக இருந்தால் பயம். இது 1 கவுண்டில், இது கவுண்டில் 2. அப்போ 2 இருந்ததுன்னா பயம். காண்பவனுக்கே பயம் வருமா? வராது. காட்சியினால தான் பயம். இந்த காட்சியில் எது வேணால் போடலாம். டீச்சர் போடலாம், கடங்காரம் போடலாம், நோயை போடலாம், மிருகத்தை போடலாம், எதை வேணால் போடலாம். இந்த உலகங்கிறது வந்து போகம்தான், ஒரு அனுபவம் தான். இது காட்சிங்கிறத விட அனுபவம் அப்படின்னு கூட போடலாம். அனுபவங்களை நமக்கு பயமுறுத்துது. அனுபவங்கள் இல்லாமல் இருந்தோம்னா சுகமாக இருக்குது. இப்போ 2 இருக்குது இல்லையா? நம்முடைய மாடலில் என்ன சொன்னார்? 2 இருந்தால் பயம். நம்ம பயப்படாதது வந்து பல இருந்தால் கூட நமக்குள்ளே வந்து ஐக்கியம் ஆயிடுச்சுன்னா நமக்கு பயம் இல்லை. அம்மா அப்பா அப்படிங்கிறதுல எனக்கு பயம் இல்லை. அப்புறம் தாய் மாமன் ஒருத்தன் வரா, ரொம்ப காலம் கழிச்சு, இவன் தாண்டா எங்கள் தம்பி அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. பயமாக தான் இருக்குது. அவங்க வந்து அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க, அக்கா 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 அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. என்கிட்ட காட்டுற அன்பே அவங்கள காட்டுறாங்களே. அவங்கள வந்து அம்மாவுக்கு பயப்படுறது இல்லையே அப்படின்னா நமக்கும் பயம் இல்லை, நம்மவர்னு புரிஞ்சுக்குது. ஐக்கியம் பண்ணிடுச்சு இல்லையா? அப்போ 2 என்ன பண்ணிடுச்சு? நம்மவருங்கிற 1ல் போடுது. சமன்பாடு உண்டாகணும். இப்போ ஈக்குவேஷன் போகும். இந்த மாடல் இப்போ புரிஞ்சுதா? ஓகே. நான் என்பதை
உலகத்தோடு ஐக்கியம் செய்யணும். எப்படி பண்ணுறது? ரெண்டும் சத்தியம். இது எப்படி சார் ஐக்கியம் பண்ண முடியும்? இது இப்பேற்பட்ட பிரபஞ்சத்தை ஏன் பிரபஞ்சம்னு நினைக்கிறேன்? உலகத்துக்கு என்ன பேர் சொன்னேன்? அனுபவம்னு சொன்னேன். உலகம் எவ்வளோ பெருசாக இருக்கட்டும், அது அனுபவத்துக்கு வந்தால் தானே உனக்கு பயம் வந்து உலகம் தருதா அனுபவம் தருதா? உலகமெல்லாம் அனுபவம் பயம் தருதா? உனக்கு அனுபவம் தான் பயம். உலகத்தை அனுபவம்னு வச்சோம்னா இப்பேற்பட்ட உலகத்தை நான் ஐக்கியமாகிறது? நானும் ஒரு சின்ன துண்டு, இப்போ ஒரு தண்ணி துளி. நான் கடல் ஆகணும்னா என்ன பண்ணணும்? கடலில் போய் கலந்துட வேண்டித்தா. இப்போ உலகத்தை நம்ம அனுபவம்னு வச்சுட்டு பயம்னு வச்சுட்டோம்னா நான் இந்த உலகத்தை ரெண்டுன்னு பார்க்காம நான் தான் உலகம் அப்படின்னு நான் ஐக்கியம் பண்ண முடியுமா? அதுதான் எப்படின்னு பார்ப்போம். இந்த நானும் உலகம் எல்லா மதங்களும் தனித்தனிங்கிறாங்க. அந்த தனித்தனிக்கு பேர் சுதந்திரம்ங்கிற சுதந்திரம். நானும் ஒரு சுதந்திரம், உலகமாக சுதந்திரம். ஏன் சொல்கிறோம்? நான் இருந்தால் தான் உலகம் இருக்குமா? இப்படி தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. நான் இல்லை என்னாக்கும் தெரியுமா? இந்த கம்பெனியே அத்தோட காலி அப்படின்னு கேட் கீப்பர் சொல்லுவான். உண்மை தானே? அவன் திறந்து விட்டானா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகமோ நான் இருந்தால் தான் இருக்குமான்னு. அப்போ நான் ஒன்று தனி சுதந்திரம், உலகமும் சுதந்திரம். நான் போனேன்னா உலகமும் போயிடுச்சுன்னா அது சுதந்திரம் இல்லாததாயிடும். இப்போ உலகம் இருக்கும், நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறதுனால தானே பயம் வருது. நான் இல்லைன்னா அந்த உலகமும் போயிடும்னாக்கா பயம் இல்லை. அப்போ நானும் உலகமும் ஒன்றாயிடுவோம். இப்போ ரெண்டும் தனித்தனின்னா சுதந்திரம் அர்த்தம், இண்டிபெண்ட் அர்த்தம். இந்த பேனா சுதந்திரம், இந்த பேடு சுதந்திரம். இங்கே எழுத்துட்டு போனோம்னா இது பேடு கூடயே வருதா? இந்த பேடு வந்து டெஸ்ட்ராய் பண்ணுற பேனா போயிடுமா? இப்போ சுதந்திர சத்தான்னு பேர். இது பேர் சுதந்திர சத்தா. இது சுதந்திரம் தான். உலகம் சுதந்திர சத்தா. சத்தானா இருத்தல். நம்ம மாடலை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து சுதந்திர சத்தா. இது சத்தா 1. இது ஒரு சத்தா. இது சத்தா 2. 2 சத்து இருக்குதுன்னு சொன்னா அது துவைதம். இது 2 இருக்குதுங்கிறது எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா, இது என்ன கண்டுபிடிக்கிறது? நான் உலகங்கிறது மூட்டை பூச்சிலேருந்து மனுஷ வரைக்கும் எல்லாம் சொல்லிட்டு தானே இருக்கிறாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க. தவளை சொல்லுது, ஒட்டகச்சிவிங்கி சொல்லுது, வெட்டுக்கிளி சொல்லுது, மனுஷன் சொல்கிறான், தேவர்கள் சொல்கிறாங்க. இது உங்களுடைய அனுபவத்திலிருந்தே கண்டுபிடிச்ச மாடல். சாஸ்திரம் ஒரு மாடல் சொல்லு. அந்த மாடலையும் நம்ம வச்சு பார்ப்போம். இந்த மாடல் நமக்கு மோட்சம் தராது. எனக்கு 2வதாக உலகம் இருந்துக்கிட்டே இருந்தாக்கா அதில் என்ன வந்து ஐக்கியம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் எத்தனை ஐக்கியம் பண்ணுவேன்? நான் இந்த 8 பில்லியன் ஜனங்கள் ஐக்கியம் பண்ணுவேனா? முடியாது. பக்கத்து வீட்டுக்காரனே ஐக்கியமாக மாட்டேங்க. அவன் அங்கே ஓட்ட மாட்டேங்கிறான். நம்ம குடும்பத்தில் இருக்கிறது ஓட்ட மாட்டேங்குது. இது ஜனங்களையாவது ஓட்டுறோம். சூரியன் எப்படி ஐக்கியம் பண்ணுறது? என்ன பொசிக்கிடுவானே அவன். இது கஷ்டம்தான். அதனால என்ன சொல்கிறாங்க, இந்த அறிவு சோம்பேறிகள் 2 உண்மை உண்டு. மோட்சங்கிறது ஒன்றும் இல்லை. நாம் இது 2த்துக்கும் காரணமான இறைவனோட கலந்துறது, ஐக்கியமாகிறதுன்னு அவங்க ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அது பக்தி, விசிஷ்டாத்வைதம், சைவ சித்தாந்தம், இப்படியெல்லாம் உண்டாகுது. இப்படி மதம் உண்டாகுதுன்னு இப்போ கண்டுபிடிச்சிங்கன்னா மாடல். இந்த எளிமையான மாடலை வச்சு எல்லாத்தையும் விளக்கிடலாம். நீங்கள் இந்த மாடலை சுயமாக சிந்திச்சு உங்கள் நோட் புக்கில் வரைஞ்சி வச்சுக்கோங்க. ஃபார்முலா இஸ் சிம்பிள். நான் சமக்குறி உலகம். இது எப்படி சமப்படுத்துறது? கணக்கு டீச்சரால் தான் முடியும். 100 சமம் 100. எப்படிப்பட்ட சமன்பாடு எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? நோபல் பரிசே கொடுத்துடலாம் சார். இது நம்ம சமன்பாடு கிடையாது. இப்போ நான் போடுறேன் 100 = 1 ப்ளஸ் 90 ப்ளஸ் 3 × 3
குழம்புதா? கரெக்டாக வருதா? ஆனால் சமந்தான். ஆனால் சமம் தெரிய மாட்டேங்குது. அது பேர் தான் ஐக்கியப்படுத்துறதுன்னு பேர். இதுதான் தத்துவமசி. சமம் ஆனால் சமமாக தெரியல. நானும் உலகமும் சமம் ஆனால் சமமாக தெரியல. அந்த சமம்னு இருந்தோம் சமமாக தெரியாமல் இருக்கிறது என்ன காரணம்னா, ஏன் சமம்னு தெரியல. அது சமம் இல்லைங்கிறதே நமக்கு பளிச்சுன்னு தெரியுது. இதெல்லாம் பார் பளிச்சுன்னு தெரியுது. எத்தனை எழுத்து இருக்குது, இதுக்கு சமமே இல்லை அப்படின்னு சொல்கிறோம். இது ஒன்றே ஒன்றா 2 சைபர் இருக்குது. இங்கே பாருங்க 9 இருக்குது, 1 இருக்குது, 3 இருக்குது, 3 இருக்குது. இது பெரிய ஆள், இது எப்படி இருந்தாலும் 1000க்கு மேலே போகும், இது சமன் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் விசாரித்தோம்னா இது 100ன்னு தெரியும். 3 × 3 9, 9 + 90 99, 99 + 1 100. முடிஞ்சு போச்சா? இப்போ நமக்கு நான் உலகத்தை எப்படி சமன்படுத்துது? இந்த மாடலில் சொல்கிறதுக்கு ஏதோ புது கிளாஸ் மாதிரி உங்களுக்கு தெரியுது. இல்லை, வித்யாரண்யரை பற்றி தான் பேசியிருக்கிறேன். அதை கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ இந்த மாடலில் அவர் என்ன மாடல்? இந்த மாடலில் நான் என்பதை ஜகத்தோடு பேச்சு மாற்றிட்டோம் பாருங்க. உலகன்றதை இப்போ ஜகத், ஏன்னா இறைவன் வேணும். இப்போ ஜகத்தாக இருப்பது யாரு? இறைவன். இது உங்களுக்கு தெரிஞ்சதுனால அது விளக்கலை. இப்போ நானும் இறைவனும் சமம் ஆகிப்போச்சு. ஜகத்தை இறைவன் ஆகிட்டேன்னா இப்படி தானே ஃபார்முலாலாம் சொல்கிறாங்க. ஒரு எழுத்து இன்னொரு நம்பரை மாற்றிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. இதை மிஸ் பண்ணிட்டான்னா பையன் முடிச்சுடுவான். அப்புறம் 7ஆம் கிளாஸ்லேயும் நின்றுவான். அந்த கிளாஸில் புரியலன்னா அவன் டாக்டரேட் படிக்கிற வரைக்கும் அவனுக்கு மேத்ஸே வராது. மேத்ஸில் மட்டும் ரொம்ப ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் கவனமாக இருக்கணும். எல்லாரும் ஃபெயில் ஆகிறது மேத்ஸில் காரணம்னா, ஏதோ 4ஆம் கிளாஸ்லேயோ 5ஆம் கிளாஸ்லேயோ வகுத்தல் பண்ணுறது எப்படி, அல்ஜிப்ராவில் எப்படி ஒரு டெரிவேஷனை டினாமினேட்டரை காமன் டினாமினேட்டர் கொண்டு வராங்க. காமன் டினாமினேட்டர்னா என்ன? இதை எடுத்து இது அடிக்கிறாங்க, இதை எடுத்து அதை அடிக்கிறாங்க, அதை அடித்து இது அடிக்கிறாங்க. இப்படி இன்னும் கோடு கோடாக போட்டு போட்டு எழுத்தெல்லாம் குறைச்சிக்கிட்டே போயிட்டு கடைசியில் 3 நிற்கிறாங்களே. அந்த ஸ்டெப்பு தெரியலன்னா கடைசி வரைக்கும் அவனால் கடை தேரவே முடியாது. எல்லோரும் மேத்ஸில் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் அவங்களுக்கு மேத்ஸ் தெரியலன்னு இல்லை, சரியான டீச்சர் இல்லை. அல்லது அந்த டீச்சர் சொல்லிக் கொடுக்கும்போது இவனுக்கு வயிற்று வலியோ லீவோ ஏதோ ஒரு துரிதம் வந்திருக்கோம், சின்ன துரிதம், அந்த சமயம் பார்த்து ஏதாவது ஒரு கவனம் செய்ய வந்துடும். அதனால் இந்த குருக்கிட்ட இருக்கும்பொழுது மட்டும் கவனத்தை நம்ம எல்லா இடத்துலையும் அவர் முக்கியமாக தான் பேசுவார். வீண் கதையெல்லாம் இருக்காது. இப்போ நான் என்பதை ஜகத்துக்கு அல்லது இறைவனுக்கு சமம் பண்ணணும். உண்மையிலே நானும் இறைவனும் சமமே கிடையாது. இந்த அனுபவம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால, வெரி ஆப்வியஸ், தெளிவாக இருக்கிறதுனால துவைதம் ஈஸி. இது சமப்படுத்தவே முடியாது. இந்த அத்வைதிகள் பொய் சொல்கிறாங்க. இல்லை, நாம் என்ன சொல்ல போகிறோம் தெரியுங்களா? நம்ம மாடலில் நான் என்பதை சத்தியம் அப்படின்னு சொல்கிறோம், நித்தியம் அப்படின்னு சொல்ல போகிறோம். இறைவன் என்பதை சத்தியம்னு போட்டோம்னா 2 ஆயிடும், நித்தியம்னு போட்டாலும் 2 ஆயிடும். அப்போ நான் என்ன போடணும் நீங்களே சொல்லுங்கள். சமன்பாடு ஒழுங்க விட்டாராம். சத்தியத்துக்கு பதிலாக அசத்துன்னு போடலாமா? வெரி குட். அப்போ மித்தியா. நித்தியது பதிலாக அப்போது நான் 2 வேலை இருக்குதுங்க. என்ன, நான் சத்தியம்னு நிரூபிக்கணும், நான் நித்தியம்னு நிரூபிக்கணும். அது நிரூபிச்சிட்டோம்னா இது உடனடியாக மித்தியாவாகும். ஏன்னா 2 நித்தியம் இருக்க முடியாது. மேத்ஸில் 2 சத்தியமும் இருக்க முடியாது. 2 சத்தியம்னா துவைதம் ஆகிடும். இப்போ அத்வைதத்தில் இருக்க ஒரு சத்தியம் தான் இருக்கணும். இப்போ ஒரு சத்தியம் தான் இருக்கணும்னா அது நானாக இருக்கணும், இல்லைன்னா இறைவனாக இருக்கணும். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? இப்போ மோட்சம் யாருக்கு? நீங்கள் அவர் தான் உண்மை, நான் இல்லைன்னு சொன்னால் மோட்சம் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் தான் அத்வைத்தமாகணும். அப்போ நான் தான் சத்தியமானா
இறைவன் என்ன பண்ணணும்? மித்தியாவாது. மாடல் எப்படி இருக்குது? இப்போ இறைவன் எப்படி மித்தியாவாகிறது? இப்போ இதுல ஒரு பிரச்சனை இருக்குது. இறைவனை கூட மித்தியா பண்ணிடலாம், நான் சத்தியங்கிறது ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க இந்த ஆராய்ச்சியில். முதல்ல நான் சத்தியங்கிறத சரீரத்திரைய விவேகம், பஞ்சகோஷ விவேகம், அவஸ்தாத்திரைய விவேகம், திருஷ்ய விவேகம் போன்றதில் நான் சத்தியம்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் இறைவனை பற்றி, ஜகத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அது காரண காரியவாதம்னு சொல்லி காரியங்களெல்லாம் காரணத்தை விட்டு விலகாதது, காரணம் ஒன்று இருக்கிறது, அது என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் நம்ம நிறைய படிச்சிட்டோம். இந்த மாடல் மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டுக்குலேருந்து ஒன்றா கொண்டு வரணும்னா இந்த ரெண்டாவதாக இருப்பதை நாம் சத்தியமாக வைத்து கொள்ளக்கூடாது. எனவே அதை மித்தியாக வைக்கணும். இதுக்கு தான் ஒரு மாடலை நம்ம உண்டு பண்ணுறோம். அந்த மாடலில் இது எல்லாமே என்னுடைய உடல், உலகம், இறைவன், இதில் இருக்கின்ற நான் என்ற உணர்வு அகந்தை. இப்போ இந்த உலகம் கடைசியில் நம்ம முடியறது பிருத்திவி, மண்ணில் தான் முடியுது, ஆகாசது. அகந்தையில் தொடங்கி பிருத்திவி வரைக்கும் இது பொம்மி சாமி சொல்லுவாங்க. அகந்தை முதல் பிருத்திவி வரை இருப்பது அத்தனையும் இதம் ஜகத்து இறைவன் போட்டுடலாம். அப்போ அத்தனையும் என்ன? மித்யா. அகந்தை முதல் பிருத்திவி வரை மித்யா. அப்படி சொன்னாதான் எனக்கு சத்தியம் நித்தியம் என்ற இந்த வார்த்தை நீக்கும். இதுதான் பயமற்ற நிலை. இது இருக்கிற வரைக்கும் பயம். இப்போ பயத்துக்கு உண்டானது பொய்ன்னு சொல்லிட்டோம்னா பயம் போயிடுது. பயத்துக்கு உண்டானது பொய்ன்னு சொன்னோன்னே ஏன்பா இப்படி போய் பயப்படுற? அது பொய்ப்பா, அது பொய் பாம்பு, அது பொய் டீச்சர், அவங்கள வேலையிலேருந்து எடுத்துட்டாங்க, நாளைக்கு வரமாட்டாங்க. அப்படியாப்பா, ஒரு பொய்யாவது சொல்லி வைப்போமே. அந்த குழந்தை தைரியமாக நாளைக்கு போகும். அதே டீச்சர் நிற்பாங்க, இப்போ அப்பா பொய் சொல்லிட்டாருங்க. அப்புறம் பார்த்தா அந்த டீச்சரு அன்னைக்கு நல்லா பேசியிருப்பாங்க. எப்படியோ ஒரு பொய்யாவது சொல் கண்ணே அப்படின்னு சொல்லுவோம். பொய்லையாவது நம்ம வாழ்ந்துருவோமே. இந்த உலகத்தை பொய் பண்ணுறது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது வரைக்கும் புரிஞ்சுருச்சிங்களா? ரெண்டாவதை நாம் அழிக்க வேண்டும். அதை அழிக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சிலாம் முடியாது. ஒரே அடியில் அழிந்து இருக்கும். அது பொய் என்று ஒரே வார்த்தையில் சொன்னோம். அந்த ஆராய்ச்சி வித்யாரண்யன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். நம்ம வீடியோவை கூட துண்டு பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஒரு ஆஸ்பெக்ட் மாடல் பில்டிங்கில். இந்த இருமைங்கிற துவைதத்தை நீக்கிறதுக்கு ஒருமை வரணும்னா ரெண்டாவது ஒழிக்கக்கூடாது, அதை அபாத்தியம் பண்ணணும். 3 காலத்தையும் இல்லாததுன்னு நம்ம சொல்லணும். எப்போ இருக்குதுன்னு சொன்னால் அது உடைச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ கர்மம் தேவை. கல்லை உடைச்சிக்கிட்டே இருக்கணும். அது எப்போ உடையும்? அது பாட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்கு. அத்வைதத்துக்கு தேவையானது ரெண்டாவதை நாம் பாத்தியம் செய்யணும். அது திரிகால பாத்தியம். 3 காலத்தில் இது இல்லாமல் பண்ணணும். எப்படி? இந்த கயிறில் தெரிகின்ற பாம்பு தெரிந்த போதும் இல்லை, எப்போதும் இல்லை, எங்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது, வேற எங்கேயாவது இருக்கும். அது அதனால் நமக்கு பயம் இருந்துகிட்டே இருக்கு. இந்த பாம்பு உதாரணத்தில் பிரச்சனை சார், நீங்கள் லைட்டு போட்டீங்க, கயிறை காமிச்சிட்டிங்க, பாம்பு வந்துருச்சு, பாம்பு பயம் போயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாத. இன்னும் நிறைய பாம்புங்க இருக்குதே அப்படின்னு நமக்கு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அதான் நமக்கு ஒட்டுமொத்த பாம்புகளையும் கயிறு உட்பட நம்ம பொய்ப்பிக்க வேண்டியது. அந்த பொய் தத்துவத்தை இன்னைக்கு எப்படி அவர் சொல்கிறாரு அப்படின்னு நம்ம பார்ப்போம். காலேஜாக இருந்ததுன்னா இதை 3 கிளாஸில் முடிக்கணும் இந்த சாப்டர்னு சொன்னோம்னா ஸ்லோகம் படிச்சுட்டு பொழிப்பை சொல்லிட்டு போயிடுவேன். இது நம்ம மோட்சம் தர்றது. அதனால் இங்கே பொழிப்புரையோ ஸ்லோகமோ நமக்கு அது ஒரு ஆதாரம் தான். இந்த மாடலில் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. சமபாடை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த மாடலில் ஒன்று சத்தியமாக நீங்கள் இருக்கிறீங்க, மீதி அனைத்துமே அதை எப்படி சொல்கிறார் பார்க்க.
ஸ்லோகம் 47, 58 வரைக்கும். நிஸ்தத்வா निस्तत्वा காரியகம்ய कार्यगम्य அஸ்ய अस्य சக்திஹி शक्तिः மாயா माया அக்னி अग्नि சக்திவத் शक्तिवत् நஹி சக்தி नहि शक्ति क्वचित् क्वचित् கைश्चित् कैश्चित् புத்யதே बुध्यते காரியதः कार्यतः புரா. पुरा. இதில் என்ன சொல்ல வரான்னு சொல்கிறேன். இதில் இருக்கிற சொல்லெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டான். நிஸ்தத்துவம் அப்படின்னா தத்துவம் இல்லைன்னு அர்த்தம். தத்துவம்னா இருக்கிறது ஒன்று. நிஸ்தத்துவம்னா அது தத்துவத்தில் வராது, கணக்கில் எடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம். சில சமயம் பங்கு போடும்போது 10 3 பேருக்கு போடணும்னு வைங்க, சரியாக போட்டுற முடியுமா? ஒன்று மிச்சம். நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு சமமாக கொடுக்கணுன்னா எனக்கு ஒரு கூலி கொடுங்க. என்ன சார் கொடுக்குறேன் சார், இதை ஒன்று எடுத்துக்கிறேன், இப்போ பாருங்க சமமாயிடும். எனக்கு கூலி கொடுக்கலன்னா ஆகுது. இந்த ஒன்று யாருக்கு? ஒரு தத்துவம் இருக்குதுல்ல, அந்த ஒன்று நிஸ்தத்துவம். 10 நம்ம 3 பிரிக்கணும்னா ஒன்று நிஸ்தத்துவம் பண்ணாதான் முடியும். இது ஒரு தந்திரம். இதெல்லாம் அந்த காலத்தில் பஞ்சதந்திரங்களில் ஒன்று. இப்படி எல்லாம் செய்வாங்க. நிறைய பூனை என்ன பண்ணுச்சு, 2 குரங்க இல்லை 2 பூனைங்க, ஒரு பூனை வடையை கண்டுபிடிச்சிடுச்சு, ஆப்பத்தை. இன்னொரு பூனை அதை போய் கொண்டு வந்துடுச்சு. இப்போ 2 பேரும் சமமாக பிரிச்சவங்க. கண்டுபிடிச்சவனுக்கு தான் நம்ம சொந்தம். இல்லை கண்டுபிடிச்சவன் நான் தானே கொண்டு வந்தேன், நான் கண்டுபிடிக்கல நீ கொண்டு வர முடியாது. சரி உனக்கு வேண்டாம், எனக்கு 2 பேரும் சமமாக இருக்கணும். இல்லை உங்ககிட்ட கொடுத்தா நீ சரியாக பிரிக்க மாட்டேன், நம்ம குரங்குகிட்ட கொடுப்போம். குரங்கு வந்து என்ன பண்ணுறாரு, வேணுமுனே பெருசாக ஒன்று சின்னதாக ஒன்று பிரிக்கிறார். ஐயோ பெருசாகிடுச்சே, இது கொஞ்சம் சரி பண்ணுறேன்னு அவர் கொஞ்சம் எடுத்துக்கிறார், சாப்பிட்றாரு. இப்போ பாருங்கள் சரி ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்தோன்னு இல்லைங்க இந்த சைடு பெருசாக இருக்குது, அடடா இதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கணும். அப்புறம் கடைசியில் அடையே இல்லை. இப்போ அப்படி தான் பண்ண போகிறோம். எது ஒன்று கணக்கில் வரலையோ அது பேர் நிஸ்தத்துவம். சாங்கியர்கள் 25 தத்துவம் இருக்குது, 24 தத்துவம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு தத்துவத்தை நம்ம எது நிஸ்தத்துவங்கிறாங்க, எங்கள் கணக்கில் வராது. சில பேர் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் எதுக்கு புத்தி சித்தம் அகங்காரங்கிறீங்க, நாங்கள் அந்த காரணம் ஒன்றில் போட்டுடுறோம். அப்போ ஒன்று தான் அங்கே இருக்குது, இப்போ மீதி நிஸ்தத்துவம் ஆகிடும். நிஸ்தத்துவம்னா என்ன தெரியுதுங்களா? கணக்கில் அடங்காதது, கணக்கில் வைக்க வேண்டியதல்ல. எதை நீ கணக்கில் வைக்க மாட்டேங்குது. இப்போ ஒரு 4 பேர் இருக்கிறாங்க, 5வது ஒரு பொம்மை இருக்குது, டெய்லர் வச்சுக்கிற பொம்மை. அது டெய்லர் டம்மி இல்லை, அது முன்ன காலத்தில் டெய்லர் ஒரு டம்மி வச்சுருப்பாங்கல்ல, அது வந்து பெர்மனண்ட்டாக அந்த நடிகருக்கு சைஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அதை வச்சு தச்சுடுவாங்க. அந்த மாதிரி டெய்லர் டம்மி ஒன்று இருக்குது, மேனிக்யூன். இப்போ நீங்கள் 4 பேர் இருக்கிறீங்க, சமமாக பிரிக்கணும் உணவை. அந்த டம்மிக்கு சேர்த்து பிரிப்பீங்களா? கணக்கில் எடுத்துப்பீங்களா? அதுவும் மனுஷன் மாதிரி தானே இருக்குது. அது நிஸ்தத்துவம். இப்போ நிஸ்தத்துவத்தை நம்ம விளக்க வேண்டியது. கணக்கில் வைக்க தேவையற்றது. ஏன் கணக்கில் வைக்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு சிக்கனமாக இருக்கணும்ட்டா, ஒரு அவனையும் கொடுக்கணுன்ட்டு அப்படி இல்லை. அதில் இதை சேராது. அது உளது இலதுன்னு சொல்ல முடியாது. பார்க்க மனுஷன் மாதிரி தான், மனுஷன் கிடையாது இப்படின்னு சொல்கிறோம். நிஸ்தத்துவம் புரிஞ்சிட்டிங்களா? காரியகம்யஸ்ய, காரியகம் அப்படின்னா காரியமாக தோன்றுவது, காரியமாக தோன்றுவது. தோசை மாவு காரணம், தோசை காரியம். தோசை மாவு ஒன்று தான், ஆனால் அப்பாவுக்கு ஒரு மாதிரி, அப்புறம் மாமியாருக்கு ஒரு மாதிரி, எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. பையனுக்கு ஒரு மாதிரி மொறுமொறுன்ட்டு, வீட்டுக்காருக்கு அவர் கொடுக்குற காசு எவ்வளோ போதும்.
மிச்சம் இருந்தால் மாமியார் கொடுப்போம். கொஞ்சம் காரியங்கள் எல்லாமே எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். எதுலேருந்து வந்தது? காரணத்துலேருந்து. இந்த காரணத்துலேருந்து வந்ததுனால அது வேற ஒன்றா இல்லை. அதே மாதிரி தான் இது. காரியங்கள் எல்லாம் காரணத்தில் அடங்கும். வெளிப்பட்டாதான் காரியம், வெளிப்படலைன்னா காரணம். ஒரு மண்ணுக்குள்ள 1000 பொம்மைகள் காரியமாக வெளிப்பட்டாலும் அது உள்ள இருக்கும். அந்த காரியங்களை காரணத்துக்கு ரெண்டாவதாக வைக்க முடியுமா? பாருங்க, மாவு தோசை பண்ணிட்டேன், தோசையாகி போச்சு, மாவு எங்கன்னு கேட்குறான். அதுதான் இது. எங்க மாவுன்னு ஒன்று கொடுத்தானே, எங்க நீங்கள் தோசையெல்லாம் கொடுக்குறீங்க? அதுதான் இது. உங்களுக்கு புரியவே இல்லை. தோசைங்கிறது பாருங்க இப்படி எடுத்து சாப்பிடலாம், மாவுங்கிறது இப்படி ஊத்துறது, அது வேற இது வேற. அது எங்க என்ன? அதுதான் இது. அவனுக்கு ஏதோ புரிஞ்சிடுச்சுங்க. அப்போ மாவை தத்துவம்னு சொல்லுவான், தோசை என்ன சொல்லுவான்? தத்துவம்னு சொல்லுவானா? நிஸ்தத்துவம்னு சொல்லுவான். அப்போ காரியம் எல்லாம் என்ன? நிஸ்தத்துவம். காரணம் தத்துவம். மண் என்ன சொல்லுவீங்க? தத்துவம்னு சொல்லுவோம். பொம்மைகள் என்ன சொல்லுவீங்க? வெரி குட். இப்போ நான் உலகத்தை தத்துவம் பண்ணணும்ல. நிஸ்தத்துவத்தை எப்படி உண்டாக்குவீங்க? காரணத்திலேருந்து காரியத்தை பிரிக்க முடியாது. காரியத்தை கணக்கில் வைக்காதீங்கப்பா. ஆபரணங்கள்லாம் கணக்கு வைப்பாங்க. தங்கம் எத்தனை கிலோ அதை சொல்லு. இன்னும் 1000 செய்திருக்கிறாங்க, நெக்லஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதை பற்றி பேசிகிட்டே இருக்கிறேன். எவ்வளோ தங்கம் அதை சொல்லு. நான் திருடேன், எவ்வளோ அடிச்சுட்டு வந்த அதை சொல்லு. இல்லை நான் நெக்லஸ் எடுத்துகிட்டு வந்த ஒடியானா என்ன அழகான ஒரு மூக்குத்தி தெரியுமா அப்படின்லாம் அது நிஸ்தத்துவம். முதல்ல தங்கம் எவ்வளோ? நேற்று எடுத்ததுக்கு விட அதிகமாக கம்மியாக? எங்களுக்கு தங்கம் அடிக்கிறது பழக்கம். நிஸ்தத்துவம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்முடைய துன்பத்தையும் பயத்தையும் நிஸ்தத்துவமாக்கணும். நிஸ்தத்துவ காரிய கம்யாசிய. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க. சக்திர் மாயா அக்னி சக்திவத் அப்படின்னு சொல்றாரு. மாயா என்கின்ற ஒரு சக்தி இருக்கிறது, அது அக்னி சக்திவத். நெருப்பில் இருக்கின்ற உஷ்ணம் போல அக்னி சக்தி. நெருப்பு சுடும் அப்படின்னு எப்போ தெரியும் உங்களுக்கு? அது காரியப்பட்டாதான் தெரியும். காரண ரூபமாக இருந்தால் தெரியாது. காரண ரூபத்தில் அது இல்லையா? அப்போ இருக்கு. காரியம் வந்தால் தானே உங்களுக்கு தெரியுது. இப்போ காரியப்படாதவரை அந்த காரணத்தில் மறைப்பது உங்களுக்கு தெரியாது. அது பேர் அவ்வியக்தங்கிறோம். அது வியக்தமாகணும். அதே மாதிரி இந்த மாயா, மாயான என்ன? இந்த ஜெகத், இறைவன், நான், அகந்தை, உலகம், இந்த மூன்றெல்லாம் மாயா. காரியம்னு புரியுது. காரியம்னா காரணம் இருக்கணும்ல. எது காரணம்? நான் என்பது காரணம். இந்த இடத்துல நம்ம ஒரு அத்வைதி மாதிரி பேச வேண்டாம். நான் ஈக்குவேஷன் தான் பண்ணி முடியல, அதுக்குள்ளே நானில் கொண்டு போய் சேர்த்துக்காது. காரணத்தில் செய்கிறோம். அந்த காரணம் இது மூன்றுக்கும் காரணமாக இருக்கும். இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றா இருக்குமா? அது இருக்காது. அது நானாகவும் இருக்காது, உலகமாகவும் இருக்காது, ஜெகத்தாக இருக்கும். அப்போ எப்படி இருக்கும்? இதுதான் எனக்கு தெரியும். இந்த மூணுக்கும் வேறானதாக ஒன்று இருக்குதுன்னா அது எப்படி இருக்கும்? என்னுடைய அனுபவத்தில் இந்த மூணு தான் பார்த்துருக்குறேன். இது மூணுத்துக்கு காரணமான ஒன்று, இந்த மூணும் தோன்றதுக்கு முன்னாடி போய் பார்க்கணும் காரணத்தை. அது முடியுமா? நீ அதுவாக இருந்தீங்கன்னா ஈஸி. ஆனால் இதுவாக இருந்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி போக முடியாதுல்ல. இந்த மூணில் தானே நீ இருக்கிற. அப்போ நான் கேட்குறேன், குழந்தை, அம்மா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கே இருந்தேன்? நீ போய் பாருன்னா எப்படி முடியும்? முடியாது. இந்த மூன்றில் ஒன்றா நம்ம பாவிச்சிட்டோம்னா, இந்த மூன்றுக்கும் பொதுவான காரண ரூபமானது எப்படி இருக்கும் அப்படின்னோம்னா, இந்த மூன்றும் தோன்றதுக்கு முன்னாடி போய் பார்க்கணும். நீங்களோ தோன்றியது. நீங்கள் முன்னாடி போனோம்னு நீங்கள் இருக்க மாட்டீங்க. அப்போ பார்க்கறது யார் இருக்கிறாங்க? அதான் சொல்கிறார், இதம் அக்ரே ஆசீத் சதேவ. இதெல்லாம் என்ன சொல்கிறார்? நாமரூபம்னு சொல்கிறார். அதை சாஸ்திரம் தான் சொல்லும். நீ போய் பார்ப்பேன்னு முடிச்சுக்காது.
எவனாலே முடியாது, எந்த சயின்டிஸ்டாலும் முடியாது, புத்தனாலையும் முடியாது, சாங்கியனாலும் முடியாது, யோகியாலும் முடியாது, நியாயாலும் முடியாது. எல்லாமே இந்த மூணுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் காரணத்தை இதுக்குள்ளே ஏதாவது ஒன்று கற்பிப்பாங்க. இறைவன் காரணம், இது ரெண்டு காரியம்பாங்க. இல்லை, இறைவன் ஒரு காரணம், இந்த ஜகத் இன்னொரு காரணம், நான் ரெண்டுத்துலேயும் மாட்டிக்கிட்டேன். நான் ஜகத்தில் ஒரு ஆளுன்னு சொன்னோம்னா இறைவன் எனக்கு வேற துவைதம். நான் ரெண்டுத்துலேயும் பாதி பாதி, ஜகத்தில் பாதி இறைவனில் பாதி நான் அப்படின்னு சொன்னோம்னா விசிஷ்டாத்வைதி ஆகிடுவோம். இந்த மூன்றையும் நிஸ்தத்துவம் பண்ணனா அத்வைதி ஆகிடும். நிஸ்தத்துவம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? அது இண்டிபெண்டன்ட் சத்தா அல்ல, ஸ்வத சத்தா அல்ல என்று நிரூபிக்கணும். ரொம்ப டஃப்பான ஏரியாவில் தான் போகிறோம். வித்யாரண்யர் எப்படி டேக்கிள் பண்ணுறாருன்னு பார்க்குறோம். வார்த்தைகள் எப்படி கண்டுபிடிச்சு கொடுக்குறாரு பாருங்க. நிஸ்தத்துவங்கிற வார்த்தையை சுவாமியே அதிகம் பயன்படுத்துகின்ற. நிஸ்தத்துவம் என்பது கணக்கில் வைக்க முடியாத ஒரு உருப்படி. இப்போ அதை வந்து பார்ப்போம், அது உண்மைத்தன்மை என்ன. காரிய கம்யச, அது காரியமாகத்தான் இருக்கும். இப்போ காரியங்கிற வார்த்தையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? காரணம் அனன்யத்து காரியம், காரணத்திற்கு அந்நியமன்றாது காரியம். காரியம் இருந்தால் அங்கே காரணம் இருக்கும், ஆனால் காரணம் இருந்தால் காரியம் இருக்குமானா அது சொல்ல முடியாது. அப்போ அது இருந்தால்தான் இது இருக்கும் அப்படின்னா அது வந்து தத்துவம்னு சொல்ல முடியுமா? இண்டிபெண்ட்டாக தான் தத்துவம். ஆனால் அந்த காரணமும் காரியம் இல்லாமலும் கூட இருக்க முடியும். அப்போ இவரை வந்து தத்துவம்னு போடலாம். இப்போ காரியத்தை என்ன சொல்லணும்? நிஸ்தத்துவம் போடுறோம். நிஸ்தத்வா காரிய கம்யஸ்ய ஒரு சென்டென்ஸ் அடிச்சிருக்கிறாரு பாருங்க வித்யாரண்யர். காரியங்களை எல்லாம் நீ தத்துவம் என்று எடுக்காதே. தத்துவமோ தகவேலோ எம்பாவாய், இதெல்லாம் தத்துவமா அப்படின்னு ஆண்டாள் கேட்குறார். நீ இல்லையே தத்துவம், இந்த ஜகத்தும் உலகம் வாழ்க்கையும் தத்துவமா கேட்குற ஆண்டாள். வேத வித்துன்னு பேர் அவளுக்கு, சம்பிரதாய வித்து. அவள் பார்த்தா அத்வைத மாதிரி தெரியாது, திருப்பாவை படித்து பார்த்தா தான் தெரியும், அது விளக்குனா தான் தெரியும். தத்துவமோ தகவேலோ ரெம்பாபாய், இதெல்லாம் தத்துவம் நீ நினைக்கிறியா? நிஸ்தத்துவண்டா, நீ தான் தத்துவம். ஒரு சென்டென்ஸு, நிஸ்தத்துவா காரிய கம்யசிய. காரியம்னு வந்துட்டா என்ன சொல்லணும்? அதை கணக்கில் வைக்காத. இப்போ நான் தத்துவம், மீதி எல்லாமே நிஸ்தத்துவம். நான் காரணம், மீதி எல்லாமே. உன்னுடைய பயம் காரியமா இல்லையா? நீ தானே காரணம், நீ தான் தத்துவம். பயம் கணக்கில் வைக்காத டம்மி, அது டம்மி பீஸ். அதுக்கு எதுக்கு நீ பங்குற? இப்போ சொல்லுவேன், ஒரு பாடகர் வந்திருக்கிறாங்க, அவர் ரொம்ப நல்லா பாடுவாருங்க. அவர்கிட்ட அந்த பாடும் சக்தி என்னன்னு சொல்கிறது, அவர்கிட்ட அப்படி ஒன்று சக்தி இருக்கு. அவர் பேர் ஏமநாத பாகவத். ஒரு நாள் போதுமா என் பாட்டை கேட்கறதுக்கு? அவர் பாடுறார். அப்போ அவர் சக்தியை உடையவர். அவர் வீட்டுக்கு வந்துருக்கிறார். என்னடா ஒரு நாற்காலி போட்டிருக்கிறார், 2 போடுறான். ஏன் சாமி? ஒருத்தர் தான். அவர் வந்திருக்கிற, அவரோட சக்தியை வந்திருக்குது, அதுக்கு ஒரு தனி சேர் போடு. வேலைக்காரன் சொல்கிறான், மூளை குழம்பு வச்சுங்களா? அவருடைய சக்தி அவரை விட்டு வேற கிடையாதுங்க. அவர் ஒரு தத்துவம் தான். அந்த சக்திக்கு இன்னொரு சேர் போட்டோம்னா அது இன்னொரு தத்துவமாயிடும். இப்படி பண்ணியிருக்கிறோமா? செய்யவே மாட்டோம். ஏமநாத பக்கம் கேட்டாலும் கேட்பேன், என் சக்திக்கு இந்த திருநாடு இணையாகுமான்ட்டான். அது நிஸ்தத்துவம் தெரியல. அது இல்லைன்னா இவனும் காலி. இந்த மாயா என்பது அக்னியில் இருக்கின்ற உஷ்ணத்தை போல. அக்னிக்கு ஒரு சீட்டு, உஷ்ணத்துக்கு ஒரு சீட்டு அப்படின்னு கொடுக்க முடியாது. நகி சக்தி क्वचित् कैश्चित् बुध्यते कार्यता पुरा. அப்ப சொல்றார், இந்த சக்தி
காரியதா புறம், வெளிப்படுவதற்கு முன்பு அது இருந்ததா இல்லையா என்று யாராலும் எப்பொழுதும் நிரூபிக்க முடியாதுங்கிறார். எதுக்கு இப்படி ஊடகமாக பேசுகிறாரு? இந்த பார்த்தா அத்வைத கிளாஸில் ஒரே போயிடலாம் இருக்குது, ரொம்ப ஃபிலசாஃபிக்கலாக இருக்குது, ரொம்ப டஃப்பாக போகுதுன்னு நினச்சிட்டாருங்க. விடுதலை அவ்வளோ சும்மா கிடைக்காது, விசாரணையெல்லாம் கிடைக்கும். இல்லைன்னா ஆமாம் சாமி போட்டுட்டு அவர் சொல்லிட்டார் நாங்களாம் விடுதலை விடுதலை, வீட்டுக்கு போனவுடனே என்ன விடுதலைன்னு கேட்ட மாதிரி இருந்தது அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் சொல்லலைங்க. குருநாதர் என்னோ சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னு தான் சொல்லுவோம், அப்படி சொல்லக்கூடாது. நகி நிச்சயமாக இல்லை, ஹீ போட்டால் என்ன அர்த்தம்? நிச்சயமாக. நகி கொச்சித்து கைச்சித்து, எவராலும் எந்த விதத்திலும். கஷ்சித்துனா எவராலும், கைச்சித்துனா எந்த விதத்திலும். இந்த சக்தி காரியப்படுவதற்கு முன்பு, அது காரியாதா புறான முன்பு இருக்கிறதா இல்லையா என்று யாராலும் புத்தியா அறிவில் விளக்க முடியாது அப்படின்னு சொல்றார். இப்போ நெருப்பில் சூடு இருக்குதான்றதை எப்படி நீங்கள் நிரூபிப்பீங்க? அப்போ காரியம் பற்றுறதில்லை. சில சமயத்தில் அப்படி சினிமாலெல்லாம் அப்படி நெருப்பெல்லாம் உண்டாக்குவாங்க, அது கூட நடந்து போவாங்க. சில சமயம் வீடே பற்றி எறிகிற மாதிரி இருக்கும், வீடு பற்றி எறி வைப்பாங்களா இல்லை, செட்டு ஏரியா முன்னாடி எங்கேயாவது கற்பூரத்தை பற்ற வச்சு ஒரு கேமராவில் ஒரு ஷாட் எடுத்துக்கிட்டு பின்னாடி ஒரு பெரிய பில்டிங் வச்சு இதில் ஓரலில் பண்ணுவாங்க. அந்த நெருப்பு இல்லை. எந்த ஒரு பொருளும் சக்தனை விட்டு பிரியாது. அந்த சக்தன்றவன் அந்த அந்த சக்திக்கு உடையவன். அந்த சக்தனுக்கு நம்ம அதிகரணம்னு பேர். அதிகரணம்னா எதுக்கு வேணாலும் நீங்கள் அதிகரணம் வார்த்தை போட்டுடலாம். கொஞ்சம் முந்திரி பருப்பை கொண்டு வாங்கன்றீங்க, தண்ணி கொண்டு வாங்கன்றீங்க, நீங்கள் எதில் கொண்டு வருவீங்க? ஏதாவது பாத்திரத்தில் கொண்டு வருவீங்க, அது பேர் அதிகரணம். நான் தண்ணி தானே கேட்டேன், நீங்கள் டம்ளர் கொண்டு வந்து விடுறீங்க. என்ன டம்ளர் இல்லாமல் தண்ணி வராது. ஆனால் டம்ளர் நான் குடிக்க போகிறதில்லை. ஆனால் அதிகரணம் இல்லாமல் தண்ணி இருக்க முடியாது. இது மாதிரி இந்த சக்தி அதிகரணம் இல்லாமல் இருக்காது. ஆனால் அதிகரணத்தில் இந்த சக்தி மறைந்திருக்கலாம், அதிகரணம் அதை வெளிப்படுத்தவும் செய்யலாம். அதுக்கு சுதந்திரம் இருக்குது. அப்போ உங்ககிட்ட ஒரு பாடும் சக்தி இருக்குது, அப்போ அதுக்கு தனி டேபிள் கேட்பீங்களே, உட்காரத்துக்கு கேட்க மாட்டீங்க இல்லையா? நீங்கள் ஒன்று தான். நீங்கள் பாடாத வரைக்கும் அதிகரணமாகிய உங்கள்கிட்ட அந்த சக்தி எப்படி இருக்குது? அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? அவ்யக்தம், நிகூடம். அப்புறம் பாடம், அடக்கடவுளே பார்த்தா இவர் என்ன பாலிஷ் போடுறவர் மாதிரி இருக்கிறாரு, என்ன அழகாக பாடுறாரு. காரியப்படும் வரை நமக்கு அந்த சக்தி தெரியாது. அதுக்கு அந்த சக்தனை விட்டு, அதிகரணத்தை விட்டு அது விலகவும் விலகாது. அதனால் அதை தத்துவம்னு சொல்ல முடியாது, நிஸ்தத்துவம். இத்தனை விளக்கமாக ஒரு சமன்பாடு மாதிரி கொடுத்துருக்கிறார். இந்த மாதிரியான சூத்திரங்களை ஒரு அத்வைதத்தில் ஊறி தன்னை விடுவித்து கொண்ட, ஒரு மாடலை உண்டாக்கி கொண்ட ஒருவனால் தான் எழுத முடியும். நீங்களும் அந்த மாடலை உண்டாக்கலைன்னா நீங்கள் யாரோ கொடுத்த மாடலில் மாட்டி தவிப்பீங்க. உங்கள் மூளையில் நீங்கள் ஒரு மாடலை உண்டாக்குங்க. உங்கள் விடுதலைக்கு வேண்டிய சாவி உங்ககிட்ட இருக்குது. அதுதான் அந்த மாடல். ஸோ ஃப்ரம் திஸ் டே ஆன்வர்ட்ஸ் ஐ எம் கோயிங் டு கன்சிடர், இந்த நிமிஷத்திலிருந்து நான் நிச்சயம் செய்து கொண்டேன், நான் மட்டுமே நித்திய சத்திய முக்த புத்த சுத்த ஆத்மா, சர்வ காரணம், சர்வ அதிஷ்டானம், மீதி எல்லாம் நிஸ்தத்துவம், என்னை சார்ந்தது, இரண்டாவது அல்ல. என்னிடம் கோபம் வந்துடுச்சா, அதிகரணம் நான், கோபம் அதுலேருந்து வெளிவந்த ஒரு சக்தி. அந்த சக்திக்கு நான் இல்லாமல் தனி சத்தா இல்லை. என்னிடம் பயம் வந்துடுச்சு, இந்த பயம்
என்னிடமிருந்து வந்து நான் தான் அதிகரணம், நான் தான் பாத்திரம், நான் தான் அதிஷ்டானம். இவன் என்கிட்ட தோன்றி மறைகிறான். எப்படி? ஆட்டக்கே கடக்காதவத்து தோயே புத்புத இவ. தோயம்னா தண்ணி, புத்புதன்னு நுரை. தண்ணியிலிருந்து நுரைகள் தோன்றுவது போல, தங்கத்திலிருந்து ஆபரணங்கள் தோன்றுவது போல என்னிலிருந்து பயம், கோபம், ஆசையெல்லாம் தோன்றி மறைகள். அது தத்துவம் அல்ல. I cannot consider as a second one. Neither it is existence. இருந்தால் தானே அதுக்கு ஒன்று அதை கன்சிடரே பண்ணுவேன். அதை அழிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா முதல்ல இருந்தால் சொல்லுங்கள், அப்புறம் அழிக்கலாம். அந்த பாம்பு இருந்தால் சொல்லுங்கள், தடியெல்லாம் கொண்டு வரேன், மகுடி கூட கொண்டு வரேன். நான் என்ன சொல்லுவேன்? எதுக்கும் கொண்டு வாங்க சார். லைட்டு போட்ட பிறகு அது இல்லாமல் தான் போகும். எதுக்கும் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த பயம், கோபம், இதுலேருந்து தானே நமக்கு விடுதலை வேணும். எல்லாரும் எதுக்கு விடுதலைங்கிறாங்க? பயத்திலிருந்து தான் விடுதலை. பயம்தான் பெரிய சம்சாரம். இந்த பயத்திலிருந்து விடுதலை பண்ணணும்னா பயத்தின் தன்மை என்ன? அது செகண்டா நம்பரா கணக்கில் வைக்கணுமா? நிஸ்தத்துவம். அது வெளிப்பட்டால் காரியவது, காரியமாக இருக்கக்கூடியது. இப்படி எல்லாம் அந்த சொல்ல செய்து ஒரு மாடல் பண்ணிக்கோங்க. செய்து கொண்டு மெல்ல மெல்ல தனிமையில் அமர்ந்து ரெண்டாவதெல்லாம் பொய்ப்பித்துக்கிட்டே இருங்க. ரெண்டாவது வரக்கூடியது அத்தனையுமே மாமன், மச்சான், சொந்தக்காரன், மனைவி, கடைக்காரன், நோயாளி, டாக்டர் ஃபீஸு, மருந்து, மாத்திரை, வெயில், மழை, எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? எல்லாம் நாமரூபங்கள். எல்லா நாமரூபங்களும் இருந்துட்டு போட்டோம். என்கிட்ட அது உணர்வாக வர வேண்டாம். ஆயிரக்கணக்கான நாமரூபங்கள் இருந்தாலும் அதெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டு இல்லை. ஆனால் எனக்கு உணர்வை தூண்டிடுச்சுன்னா அது பொருட்டாயிடும். இங்கே எத்தனையோ பொருள் இருக்கலாம். ஒன்னே ஒன்று ராதா கொண்டு வந்த இளநீர் இருந்து வச்சுங்க, அங்கே எனக்கு பொருட்டாயிடும். அந்த நாமரூபம் மட்டும் சத்தியமாயிடும். நீ என்ன பண்ணணும்? அனைத்து நாமரூபத்தையும் உணர்வாக மாறும்போது உணர்வை வெட்டு. அந்த ஆசைங்கிறது ஒன்று உண்டாகுது பார்த்தீங்களா? இங்கே வெட்டினா எத்தனை ஞாபகம் ஓடிட்டு பாருங்க. உங்ககிட்ட ஒரு ஆசையை வெட்டிட்டுன்னு வைங்க, அதோட தொடர்புக்கு அத்தனை குட்டிகளும் ஓடிடும். சர்வ ஆசை நாசம்னு வைங்க. எப்போ பயமற்ற நிலை வந்துடுச்சுன்னா, எல்லா ஆசையும் போயிடுச்சுன்னா எத்தனை நாமரூபங்கள் போச்சு. துணி ஆசைன்னு ஒன்று இருந்ததுன்னா எத்தனை நாமரூபம் இருக்குன்னு சொல்லுங்கள். டெனிமா, ஜீன்ஸா, சில்கா, ரயானா, காட்டனா, எந்த பிராண்டு, எத்தனை நாமரூபங்கள் ஒரு ஆசையில் அழிச்சிட்டோம். அப்போ நிஸ்தத்துவத்தை அழிக்கிறதுக்கு உணர்வின் தன்மையை ஆராய்ந்து அது ரெண்டாவது சத்தியமா, எனக்கு இன்னொன்றா, எனக்கு வேறானதா, என்னை அது சத்தியமாக்கி என்னை மித்தியாவாக்குமா? சிந்திச்சு பாருங்க. இதுதான் மாடல். சரி, அடுத்து இன்னைக்கு ஒரு ஸ்லோகம் தான் பண்ணிடுறோம். கொஞ்சம் இடைவெளி தருவார். அப்புறம் பொம்மி சாமி ஆத்மபோதம் எடுப்பாங்க. அவங்க முடித்த பிறகு இந்த மாடலில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கொடுக்க வேண்டியது, அதையும் நான் பண்ணிடுறேன்.